கர்நாடகாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த டாப் 10 தமிழ் திரைப்படங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10வது இடத்துல இருக்க திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 2016ஆம் ஆண்டு வெளியான கபாலி. இந்த திரைப்படம் சுமார் 21 கோடிகளுக்கு மேல கர்நாடகாவில் வசூல் செய்துள்ளது. 9வது இடத்துல இருக்கிற திரைப்படம் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து 2022ஆம் ஆண்டு வெளியான விக்ரம். இந்த திரைப்படம் அங்க 24 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 8வது இடத்துல இருக்க திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் 2024ஆம் ஆண்டு வெளியான அமரன். இந்த திரைப்படம் கர்நாடகாவில் 24 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 7வது இடத்துல இருக்க திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்தி, விக்ரம், ரவிமோகன் எல்லாம் சேர்ந்து நடித்து 2022ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன். இந்த திரைப்படம் கர்நாடகாவில் 27 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 6வது இடத்துல இருக்க திரைப்படம் தளபதி விஜய் நடித்து 2024ஆம் ஆண்டு வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த திரைப்படம் அங்க 28 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 5வது இடத்துல இருக்க திரைப்படம் தளபதி விஜய் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜனநாயகன். இந்த திரைப்படம் இதுவரையில் 30 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 4வது இடத்துல இருக்க திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 2025ஆம் ஆண்டு வெளியான கூலி. இந்த திரைப்படம் கர்நாடகால 41 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 3வது இடத்துல இருக்க திரைப்படம் தளபதி விஜய் நடித்து 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ. இந்த திரைப்படம் அங்க 45 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. 2வது இடத்துல இருக்க திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 2018ஆம் ஆண்டு வெளியான 2.0. இந்த திரைப்படம் கர்நாடகால 51 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. முதல் இடத்துல இருக்க திரைப்படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம். இந்த திரைப்படம் கர்நாடகால 70 கோடிகள் வரை வசூல் சாதனை செய்துள்ளது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை மேலும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.